சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் என்ற இளைஞர் மானாமதுரை காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. தம்பி ஆகாஷை அடித்து படுகொலை செய்த காவல்துறை கொலையாளிகளை கைது பண்ண சொல்லி தொடர்ச்சியாக 17வது நாள் போராட்டம் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்குது. அப்போ ஆகாஷ் படுகொலைக்கு, தம்பி ஆகாஷ் டெலிசனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு மானாமதுரை மக்கள் மற்றும் ஆகாஷ் டெலிசனுடைய நண்பர்கள் போராட்ட குழு சமரசம் இல்லாமல் தொடர்ச்சியாக போராடுச்சு. முதல் கட்டமாக தேசிய நெடுஞ்சாலையை, மதுரை தேசிய நெடுஞ்சாலை ராமேஸ்வரம் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை மறைத்து போராட்டம் நடத்தியதுடைய விளைவாக நீதிமன்றமே ஆகாஷ் டெலிசனுடைய மரணம் இது ஒரு கொலை தான் அப்படின்றத நீதிமன்றமே, உயர் நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டிருக்கு. எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்குன்னா, ஆகாஷ் டெலிசன் உயிரோடு இருக்கும்போதே மானாமதுரை நீதிபதியிடம் தன்னை காவல்துறையினர் தான் அடித்தார்கள் அப்படின்றத வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. அடுத்தபடியாக அவர் இறந்ததற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 28 இடங்களில் காயங்கள் இருக்கிறத அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நிரூபிச்சிருக்கு. இது இயற்கைக்கு மாறாக அடித்து கொலை செய்யப்பட்டது அப்படின்றத அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நிரூபிச்சிருக்கு. இதன் அடிப்படையில் மதுரை உயர் நீதிமன்றமே கொலைன்றதை ஏற்றுக்கொண்டு 302 கொலை வழக்காக பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கொலை செய்த காவலர்களை இதுவரை கைது செய்யப்படலாம். 17 நாள் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சிபிசிஐடி சம்மன் அனுப்புனதாக முதல் கட்டமாக சொன்னாங்க. அந்த சம்மனில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த இந்த கொலை குற்றவாளிகள் நேற்று மீண்டும் ஆஜராகியிருக்காங்க. அப்போ அந்த ஆஜரானதில் யார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டான்றதில் முதல் கட்ட விசாரணையே தெரிய வந்திருக்கும். ஆனால் இன்று வரை, இப்பொழுது வரை இன்றைக்கும் கைது பண்ணாமல் காலதாமதப்படுத்துகிறாங்க. ஆனால் உடலை மட்டும் வாங்க சொல்லி அமைச்சர் பெரியகருப்பன் 4 முறை வந்துட்டார். அந்த மக்கள்கிட்ட ஆறுதலாக பேசுகிறாரு. ஆனால் குற்றவாளிகளை கைது பண்ணுறதுக்கு அழுத்தம் கொடுக்க மறுத்து உடலைத்தான் வாங்க சொல்கிறாங்களே ஒழிய அந்த குற்றவாளிகளை கைது பண்ணுங்க, அதுக்கு அழுத்தம் கொடுங்கன்றதில் இதுவரை எந்த அழுத்தமும் கொடுக்கலை. ஏன்னா 4 முறை வந்திருக்காங்க. 4 முறையும் நாங்கள் அந்த அண்ணன் அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள்ட்ட நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். அமைச்சர் வரும்போது கலெக்டரும் வந்தாங்க, ஆர்டிஓ வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. எல்லா அதிகாரிகள்கிட்டையும் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கோம். மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட வலியுறுத்தியிருக்கோம். ஆனால் இதுவரையும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. ஆனால் நேற்று மதுரை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. சாத்தான்குளம் ஜெயராக்ஸ் பென்னிக்ஸ் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும், சம்பந்தப்பட்ட காவலர்கள் அனைவரும் குற்றவாளி அப்படின்றத தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். ஏன்னா காவல் நிலைய மரணங்கள் தடுக்கப்படணும். அது எந்த சமுதாயத்துக்கும் நடக்கக்கூடாது. அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த காவல்துறை மரணங்களை தடுத்து நிறுத்தணும். யாருக்கும் அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதில் ஜெயராக்ஸ் பென்னிக்ஸுக்கு நடந்த கொடுமை மிகப்பெரிய அதாவது மனித மிருகங்கள், ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஒரு மனித மிருகம்தான் அப்படி அது மாதிரியான செயலில் ஈடுபடும். ஆனால் அதே மாதிரி இதே சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறம் அஜித் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த அஜித் படுகொலைக்கும் நியாயம் வேண்டும். இது மாதிரி அந்த குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது, தண்டிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல தான்
தம்பி ஆகாஷ் டெலிசனுடைய இந்த படுகொலைக்கும் நீதி வேண்டும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். அந்த நடைமுறையை நீங்கள் இதில் ஏன் கடைபிடிக்க மறுக்கிறீங்கன்றது தெரில. அரசும் காவல்துறையும் ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டுது, குற்றவாளிகளை கைது பண்ண மாட்டுது. கைது பண்ணி சிறைப்படுத்தி விசாரணையை துரிதப்படுத்தி தண்டனை வழங்கணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதில் முதல் கட்டமாக கொலையாளிகளை கைது பண்ணு அப்படின்றதுனா அந்த கோரிக்கையை வைத்து தான் தொடர்ச்சியாக போராடுறோம். இதில் உன்னிப்பாக இன்னொரு விஷயத்தை ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெராக்ஸ் பெனிக்ஸ்க்கோ மடப்புறம் அஜித்துக்கோ இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மீடியாக்களும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லி அதுக்கான உரிய இழப்பீடு கிடைக்க வழிவகை செய்து அதுக்கான நீதி கிடைக்கணும்ன்ற அழுத்தம் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் படுகொலைக்கு இதுவரை எந்த அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் வரல. அப்போ இந்த சமூகத்தை நீங்கள் ஏளனமாக பார்க்குறீங்களா? கேட்க நாதி இல்லாத ஒரு சமூகம் நினைக்கிறீங்களா? அப்போ அரசியல் கட்சிகள் நீங்கள் எந்த அடிப்படையில் தேவேந்திரர்களுடைய கிராமங்களில் நீங்கள் ஓட்டு கேட்டு வர முடியும்? எப்படி இந்த மக்கள் அனுமதிப்பாங்க? ஆகாஷ் டெலிசன் படுகொலைக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால், கொலை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்ற முடிவோடு இந்த போராட்டக் குழுவும் மக்களும் ஆகாஷ் நண்பர்களும் உறுதியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுடைய அந்த எதிர்வினை கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு கேட்டு வரையில் அதோடைய எதிர்வினை தெரியும். தேர்தல் ஆணையமும் சரி, மாநில அரசும் சரி, காவல்துறையும் சரி, இதை கவனமாக கையாண்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் கண்டிப்பாக தேர்தலை புறக்கணிப்போம். ஒவ்வொரு கிராமங்களில் கருப்பு கொடி ஏற்றப்படும். தேர்தலில் அரசியல், அதாவது ஓட்டு கேட்டு தேவேந்திர கிராமங்களுக்குள்ள உள்ளே வர முடியாத ஒரு சூழல் உருவாகும் என்பதை முன்கூட்டியே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஏன் மாநில முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே அஜித் படுகொலைக்கு மன்னிப்பு கோரினார். ஆனால் ஆகாஷ் டெலிசனுடைய படுகொலைக்கு இதுவரை எந்த வாயும் திறக்கவில்லை, மௌனம் சாதிக்கிறாங்க. அப்போ அரசியல் கட்சிகள் இந்த மக்களை ஏமாத்துதா? காவல்துறை தான் கொத்து கொத்தாக கொலை செய்யுது, தொடர்ச்சியாக கொலை நடக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மார்ச் 8 ஆகாஷ் படுகொலைனா, போன வருஷம் அதே ஒரு மாதத்துக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் நடுக்காவேரியை சேர்ந்த கீர்த்திகா அந்த பொண்ணு நடுக்காவேரி காவல் நிலையத்தில் அந்த காவலர்களுடைய தவறான அணுகுமுறையினால் இங்கே லாக்அப் டெத் ஆகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல் வருஷம் அது பார்த்தீங்கன்னா இதே மார்ச் 8 சங்கரங்கோயிலில் அந்த காவல் நிலையத்தை சேர்ந்த அந்த காவலர்களால் அடித்து கொலை செய்யப்படுறாரு. அதுவும் மார்ச் 8ஆம் தேதி தான். அப்போ தொடர்ச்சியாக இந்த கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு லாக்அப் டெத் இந்த தேவேந்திர சமூகம் அனுபவிச்சுக்கிருக்கு. அதற்கு முந்தின வருஷத்தை பார்த்தீங்கன்னா, புளியங்குடியை சேர்ந்த தங்கராஜ் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்படுறாரு. இப்படி இது லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். இது தேவேந்திர சமூகம் மட்டும் இல்லை, பிற சமூகங்களும் இந்த பகுதியில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதே மானாமதுரை ஸ்டேஷனில் முதவே ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. திருப்பாச்சத்தி ஸ்டேஷனில் அகமுடையார் சமூகத்தைச் சேர்ந்த ஆவரங்காடு கொக்கிக்குமார்ன்ற ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. தூவலில் பார்த்தீங்கன்னா தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி மணிகண்டன் நினைக்கிறேன் அவர் பேர், அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இளையாங்குடி ஸ்டேஷனில் ஒரு தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர் மலைராஜ்ன்ற ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இனியும் பார்த்தீங்கன்னா, தொண்டி எஸ்பி பட்டினத்தை சேர்ந்த அந்த காவல் நிலையத்தில் ஒரு இஸ்லாமியர் சமூகத்தை சேர்ந்தவர் காவல் நிலையத்திலே சுட்டு கொலை செய்யப்படுறாரு. அப்போ இந்த காவல் நிலைய மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. குறிப்பாக அந்த தேவேந்திர சமூகத்தில் தொடர் மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது.
இதை வந்து தடுத்து நிறுத்தணுன்ற எந்த தமிழ் சமூகத்துக்கும் இது மாதிரியான ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையில் உறுதியாக நின்று போராடிக்கிருக்கோம். இந்த கோரிக்கை நிறைவேற, இந்த கோரிக்கையை வெற்றியடை செய்ய அனைத்து தமிழ் சமூகத்துடைய ஜனநாயக சக்திகள், அனைத்து அமைப்புகளுமே எங்களுக்கு போராட்ட காலத்தில் வந்து ஆதரவு தெரிவிக்கணும். எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராடும். தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடந்துக்கிருக்கு. கலந்துக்கிறாத மற்ற அமைப்புகளும் இந்த இடத்துல வந்து கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து இந்த கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி போராட வேண்டும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அழைப்பாகவே நாங்கள் இதை கொடுக்குறோம். நீங்கள் வந்து போராட்ட களத்துக்கு வாங்க, யார் வேணுமாலும் வரலாம், எந்த சமூகத்தைச் சேர்ந்தவரும் வரலாம். ஆனால் இந்த போராட்டத்தை சிதையாமல், இந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்ய குற்றவாளிகளை, ஆகாஷ் படுகொலைக்கு காரணமான கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி அனைவரும் வரணும், களமாடணும், போராடுங்க அப்படின்றத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து போராட்டக்குழு சார்பாகவும், ஆகாஷ் நண்பர்கள் சார்பாகவும், கிராம மக்கள் சார்பாகவும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.